Hi all, welcome to Exam Edge YouTube channel. So இது வரைக்கும் நம்ம ஏரியா டாபிக்ல 50 questions பார்த்திருக்கோம். இன்னைக்கு எங்க இருந்து பார்க்க போறோம் அப்படின்னா 51st questionல இருந்து 75 question வரைக்கும் பார்க்க போறோம். So first question பாருங்க என்ன இருக்குன்னு, ஒரு வட்டம் மற்றும் ஒரு செவ்வகம் ஆகிய இரண்டும் ஒரே அளவு சுற்றளவை கொண்டிருக்கும் அப்படின்னு இருக்கு. So வட்டம் இருக்கு, செவ்வகம் இருக்கு, சர்க்கிள் இருக்கு, ரெக்டாங்கிள் இருக்கு. அது ரெண்டும் ஒரே அளவு சுற்றளவை கொண்டிருக்கும். அதாவது பெரிமீட்டர் வந்து எனக்கு சேமா இருக்கும். அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டா எழுதிக்கலாமா? சோ என்ன கொடுத்திருக்காங்க, வட்டம் அப்படின்னு இருக்கு, செவ்வகம் அப்படின்னு இருக்கு. அது ரெண்டத்தோட சுற்றளவு எனக்கு சேம். அப்போ இது 2πr. இங்க என்னது நமக்கு 2 into l plus b-ஆ? சோ 2 into l plus b. சோ இதுதான் எனக்கு சுற்றளவு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செவ்வகத்தின் பக்கங்கள் முறையே 18 சென்டிமீட்டர் மற்றும் 26 சென்டிமீட்டர் எனில் வட்டத்தின் பரப்பளவு என்ன? சோ இந்த வட்டத்தோடைய ஏரியா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க என்ன கொடுத்திருக்காங்க, லென்த் பிரெத் ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. என்னன்னு 26 18 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ அப்ப இது 26 இது 18 இன்ட்டு 2 அப்படின்னு போடணுமா? இங்க 2πr. சோ பைக்கு 22/7. இங்க அதுக்கப்புறம் என்னது r இருக்கும். அப்போ இந்த 2 கேன்சல் ஆயிடுமா? இங்க 8 plus 6 என்னது 14, 1 இருக்கும். 2 plus 1 3, 3 plus 1 4, 44 equal to r into 22/7 அப்படின்னு இருக்கு. So இது 22 டேபிள்ல கேன்சல் பண்ணா 2 வருமா? அப்ப r equal to 7 into 2 14 அப்படின்னு கிடைச்சிடும். So r 14 தான் எனக்கு ஏரியா ஆஃப் a சர்க்கிள் தான் கேட்டிருக்காங்க. அப்ப ஏரியா ஃபார்முலா என்னது, பை r ஸ்கொயரா? So பை r ஸ்கொயர், பை வந்து 22/7, r வந்து 14, அப்போ 14 into 14 அப்படின்னு இருக்கும். ஸோ இது 7 டேபிள்ல கேன்சல் பண்ணா 2 அப்படின்னு வந்துருமா? இங்க என்னது எனக்கு 44 into 14 இருக்கும். ஸோ 44 into 10னா 440. அதுக்கப்புறம் 44 into 4 பண்ணிக்கலாமா? ஸோ 4 4s are 16, மிச்சம் 1. திரும்ப 4 4s are 16, 16 plus 1 17 அப்படின்னு இருக்கும். ஸோ 6 11 1 616 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 616 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதான் நம்மளுடைய கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க, ஒரு வட்டத்தால் மூடப்பட்ட பகுதி அல்லது சதுரத்தால் மூடப்பட்ட பகுதி அல்லது சமபக்க முக்கோணத்தால் மூடப்பட்ட பகுதி அனைத்தும் சமமாக இருக்குமானால் எதன் சுற்றளவு மிக பெரியதாக இருக்கும்? சோ வட்டம் இருக்கு, சதுரம் இருக்கு, சமபக்க முக்கோணம் இருக்கு. சோ இது 51. இப்ப 52ல என்ன கொடுத்திருக்காங்க, வட்டம் இருக்கு, அதுக்கப்புறம் என்ன இருக்கு, சதுரம் இருக்கு, சதுரம் ஸ்கொயர். அதுக்கப்புறம் எனக்கு சமபக்க முக்கோணம் அப்படின்னா ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்றது எனக்கு இருக்கு. சோ இது வந்து என்ன ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மூடப்பட்ட பகுதி. மூடப்பட்ட பகுதி அப்படின்னா ஏரியா வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈக்குவல் டு காமனா ஒரு ஏரியா ஏ அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இதுல எதுக்கு எதன் சுற்றளவு மிக பெரியதாக இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இது ஒரு டேட்டா மாதிரியே ஞாபகம் வச்சுக்கலாம். சோ இது எதனுடைய சுற்றளவு பெருசா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமபக்க முக்கோணம் அதான் பெருசா இருக்கும். சோ அது ப்ரூஃப் மட்டும் பாத்துடலாமா? இங்க ஃபர்ஸ்ட் சர்க்கிளோட ஏரியா என்னது, பை ஆர் ஸ்கொயர். அது வந்து எனக்கு ஈக்குவல் டு ஏ அப்படின்னு பண்ணிக்கிறேன். அடுத்து இங்க ஸ்கொயர் இருக்கு, ஸ்கொயரோட ஏரியா ஏ ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ. அதுக்கப்புறம் இங்க ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள், அதோட ஏரியா எனக்கு என்னது, ஸ்கொயர் ரூட் 3/4 ஏ ஸ்கொயர் அப்படின்னு வந்துருமா, விச் இஸ் ஈக்குவல் டு ஏ. இங்கேயும் ஏன்னா கன்ஃபியூசிங்கா இருக்கும். அப்ப ஏரியா ஸ்கொயர், அதனால நான் ஏ ஸ்கொயர் அப்படின்னு வச்சுக்கிறேன்னு வைங்க. இப்ப இங்க பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னா பையோட வேல்யூ 3.14 into ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏரியா அப்படின்னு இருக்கும். அப்ப ஆர் என்ன வந்துரும் எனக்கு, இங்க 22/7 அப்படின்றது இந்த பக்கம் போறப்போ 7/22 அப்படின்னு வந்துருமா இல்லையா? சோ 7/22, இங்க 22/7 எனக்கு 7/22 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 7/22 இன்ட்டு ஏ. அப்போ ஆர் என்ன வந்துடும் எனக்கு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் a/22 ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி பெரிய கேல்குலேஷனா போகும். ஸோ அவ்வளோ பெரிய கேல்குலேஷன் நீங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் எதனோட சுற்றளவு ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்றதுக்கு. ஸோ இங்க கேல்குலேஷன் போட்டிருக்காங்க, நான் அதுலயே எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க பாருங்க, இங்க வந்து ஏரியா ஈக்குவல் டு ஏ. இது வந்து சர்க்கிளோடையது, இது ஸ்கொயரோட ஏரியா, இது சமபக்க முக்கோணத்தோட ஏரியா. இப்ப இங்க ஆர் ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியா கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்ப ஆர் என்ன வந்துரும் எனக்கு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ பை பைன்னு வந்துருமா? இங்க பாருங்க, பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ. அப்ப ஆர் ஸ்கொயர் என்னது எனக்கு ஏ பை பை. அப்ப ஆர் வேணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ பை பை. அடுத்து இங்க எஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ அப்படின்னா எஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஏ. அடுத்து இங்க ஏ வேணும், இங்க ஏ வேணும் அப்படின்னா என்னது, 4/ஸ்கொயர் ரூட் 3 கேபிட்டல் ஏ அப்படின்னு இருக்கும். ஏ ஸ்கொயர் அப்படின்றது. இப்ப ஏ வேணும்னா திரும்ப இன்னொரு ஸ்கொயர் ரூட்.
இல்லையா? ஸோ ஸ்கொயர் ரூட் மேல இன்னொரு ஸ்கொயர் ரூட் இருந்துச்சு அப்படின்னா என்னது 3 பவர் 1/4ன்னு அர்த்தம். 1/2 இன்ட்டு 1/2, ஸோ 1/4ன்னு அர்த்தம். இப்போ எனக்கு எதனோட சுற்றளவு ஜாஸ்தியா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இப்போ வட்டத்தோடைய சுற்றளவு பெரிமீட்டர் என்னது 2πr. ஆருக்கு பதிலாக ஸ்கொயர் ரூட் ஆஃப் a பை பை அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ இங்க இந்த பையில ஒரு பை கேன்சல் ஆயிடும், ஸ்கொயர் ரூட் பை கேன்சல் ஆயிடும். இங்க ஒரு ஸ்கொயர் ரூட் பை இருக்குமா? ஸோ அதுதான் 2 ஸ்கொயர் ரூட் பை ஸ்கொயர் ரூட் ஏன்னு இருக்கு. இதுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணா 3.54 ஸ்கொயர் ரூட் ஏ அப்படின்னு வருது. இப்போ சதுரத்தோட சுற்றளவு என்னது 4a அப்படின்னு இருக்கும், இல்ல 4s, ஏன்னா இங்க s தானே வச்சிருக்காங்க, அதனால 4s அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த s வந்து ஸ்கொயர் ரூட் ஏவா, அப்போ 4 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஏ. 3.54 பெருசா 4 பெருசா? 4 தான் பெருசு. அப்போ வட்டம் சதுரத்துல எனக்கு சதுரம் தான் பெருசு. இப்போ சமபக்க முக்கோணம் அப்படின்னு இருக்கு. அதோட சுற்றளவு எனக்கு என்னது சமபக்க முக்கோணம். இங்க ஏனா 3a. ஸோ 3a. இங்க என்னது 4 ஸ்கொயர் ரூட் ஏ, ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 3, அப்போ 3 அப்படின்னு வந்துரும். இங்க ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 4 இருக்கு, அப்போ 2 வந்துருமா? இன்டூ 3 இன்டூ 2 6, அப்போ ஸ்கொயர் ரூட் ஏ. இங்க கீழே 3 பவர் 1/4. அதுக்கப்புறம் எனக்கு இங்க என்ன இருக்கு? 6 நான் இன் டர்ம்ஸ் ஆஃப் 2 cross 3ன்னு எழுதிக்கலாமா? 6 வந்து 2 cross 3 அப்படின்னு எழுதலாம். டிவைடட் பை 3 பவர் 1/4. அப்ப இங்கேயும் பேஸ் 3, இங்கேயும் பேஸ் 3. அப்போ 3 பவர் மேல 1 இருக்கு, இந்த 1/4 மைனஸ்ல எழுதுவோமா அல்ஜிப்ரா படி? அப்போ 3 பவர் 1 மைனஸ் 1/4ன்னு வரும். அப்போ 3 இன்ட்டு 1 மைனஸ் 1/4னா என்ன கிடைச்சிரும்? இங்க எல்சிஎம் எடுப்போம் பவருக்கு. அப்போ 4 மைனஸ் 1 3/4ன்னு வரும். ஸோ 3 பவர் 3/4 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஏ அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ இது எல்லாத்துக்கும் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 27, 3 பவர் 3/4 அப்படின்னு இருக்கு. அப்போ 3 பவர் 3 எனக்கு 27. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 1/4 இருக்கு, இங்க இன்டூ 2. இந்த வேல்யூ எப்படிதான் இருக்கும் அப்படின்னா கிரேட்டர் than 4 தான் இல்லையா? ஏன்னா 27 to the power 1/3 அப்படின்னா எனக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் 3ல வரும். இது இப்போ 3 விட கம்மியா இருந்தாலும் ஒரு 2ஆல மல்டிப்ளை பண்றப்போ கண்டிப்பா இந்த 4ஓட ஜாஸ்தியா தான் இருக்க போகுது. ஸோ அதனால என் வேல்யூ ஜாஸ்தியா தான் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்ப இங்க எனக்கு 3 வேல்யூல எது ஜாஸ்தியா இருக்கு? முக்கோணத்தோட சுற்றளவு தான் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு முக்கோணத்தின் பக்கங்கள் முறையே 1/2, 1/3, 1/4 என்ற விகிதத்தில் உள்ளன. முக்கோணத்தின் சுற்றளவு 52 சென்டிமீட்டர் எனில் மிகச்சிறிய பக்கத்தின் சுற்றளவு, சரி மிகச்சிறிய பக்கத்தின் அளவு என்ன அப்படின்னு தான் இருக்கு. ஸோ இங்க நார்மலா முக்கோணம் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அங்க முக்கோணத்துல பக்கங்களின் விகிதம் என்ன கொடுத்துருக்காங்க? 1/2, 1/3, 1/4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதை வந்து நார்மல் ரேஷியோவா மாத்தோம்னா என்ன பண்ணும்? எல்சிஎம் எடுக்குமா? ஸோ எல்சிஎம் எடுத்தா இங்க என்ன வந்துடும்? 2 3s are 12, சாரி 6, 6 into 4 24ன்னு வரும். இங்க எல்சிஎம் எடுத்தா நம்ம 12 தான் வரும், ஏன்னா இங்க 2 4ன்னு இருக்கு. ஸோ காமனா இருக்கும். அப்போ 12 இருந்ததுன்னா 2 இன்ட்டு 6ன்னு போட்டா 12 வரும். இங்க இன்ட்டு 4, இங்க இன்ட்டு 3. அப்போ இங்க 6:4:3 இதான் என்னுடைய ரேஷியோ. இப்ப என்ன கொடுத்துருக்காங்க? முக்கோணத்தின் சுற்றளவு 52, மிகச்சிறிய பக்கத்தின் அளவு என்ன? சுற்றளவு எனக்கு 52 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சுற்றளவுனா என்னது? இது 6x, 4x, 3x இதுதான் பக்கங்கள். அப்ப சுற்றளவு வேணும் அப்படின்னா 6x plus 4x plus 3x. அப்ப இது என்னது? 7x. 7x plus 6x நமக்கு 13x அப்படின்னு வந்துடும். ஸோ 13x equal to 52. அப்ப x ஓட வேல்யூ எனக்கு என்ன வந்துடும்? இது 2 13 டேபிள்ல கேன்சல் பண்ணா 4 அப்படின்னு கிடைச்சிரும். மிகச்சிறிய பக்கத்தின் அளவா? அப்போ 3 into 4 எனக்கு என்னது? 12 சென்டிமீட்டர். அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு முக்கோணத்தின் உயரம் 40% குறைக்கப்பட்டது மற்றும் அதன் அடிப்பக்கம் 40% அதிகரிக்கப்பட்டது எனில் பரப்பளவில் ஏற்படும் மாற்றம் என்ன அப்படின்னு இருக்கு. எனக்கு உயரம் 40% குறைச்சிருக்காங்க, அடிப்பக்கம் கூட்டியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டும் பேலன்ஸ் ஆயிட்டு நமக்கு என்ன வரும்? ஒன்று குறைச்சிருக்காங்க, ஒன்று வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்க நெட் எஃபெக்ட் எனக்கு என்னவா இருக்கும்? அதே 40 சேம் பர்சன்டேஜ் வேற இருக்கு. அப்போ x²/100 எனக்கு மாற்றம் வந்து குறையதான் போகுது. இங்க எக்ஸ்ன்றது எனக்கு 40. அப்போ 40 into 40 divided by 100 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். 4 into 4 16 அப்படின்னு இருக்கும். ஸோ 16% எனக்கு என்ன பண்ணும்? குறையும். அடுத்த கேள்வி. ஒரு செங்கோண முக்கோணத்தின் அடிப்பக்கத்தின் அளவு 5 மீட்டர் மற்றும் அதன் கர்ணம் 13 மீட்டர் எனில் அதன் பரப்பளவு என்ன? கர்ணம்னா ஹைப்போட்டென்யூஸ் சைடு அப்படின்னு அர்த்தம். செங்கோண முக்கோணம்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ 55th கொஸ்டின்ல எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா செங்கோண முக்கோணம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல எனக்கு அடிப்பக்கம் கொடுத்துருக்காங்களா? அடிப்பக்கத்தின் அளவு 5 மீட்டர். ஸோ கர்ணம்ன்றது ஹைப்போட்டென்யூஸ், இதுதான் ஹைப்போட்டென்யூஸ். ஸோ இதுதான் 13 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்க? பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க.
ஸோ பரப்பளவு என்னது half இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் ஏரியா. ஸோ இந்த ஹைட் தான் நமக்கு வேணும் இங்க ஹெச் போடுறதுக்கு. அப்ப இங்க என்ன வரும் எனக்கு பித்தாகரஸ் தேரமா. ஸோ பித்தாகரஸ் தேரம் படி 13 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப், சரி இங்க ஏற்கனவே ஸ்கொயர் போட்டோம்ல, அப்போ 13 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர் அப்படின்னு வந்துருமா. அப்போ இதை எப்படி எழுதுனா 13 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர். ஸோ 13 ஸ்கொயர் நமக்கு 169, இங்க பிளஸ் 5 ஸ்கொயர் இந்த பக்கம் மைனஸ் 5 ஸ்கொயர்னு வரும். ஸோ மைனஸ் 25 விச் இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர். அப்போ 9 மைனஸ் 5 4, 6 மைனஸ் 2 4, 144 ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர். ஸோ ஹெச்சோட வேல்யூ எனக்கு 12 மீட்டர் அப்படின்னு வந்துடும். இப்போ இங்க ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் என்னது, பேஸ் வந்து 5, ஹைட் வந்து 12. இப்போ இதை 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 6, அப்போ 5 6 ஆர் 30 அப்படின்றத ஆன்சர். ஸோ 30 மீட்டர் ஸ்கொயர். அடுத்த கேள்வி பாருங்க, ஒரு சமபக்க முக்கோணத்தின் ஒவ்வொரு பக்கத்தின் அளவு 8 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு என்ன? சமபக்க முக்கோணத்துடைய பரப்பளவு என்னது? ஸ்கொயர் ரூட் 3/4 இன்ட்டு ஏ ஸ்கொயர். ஸோ அந்த பக்கத்தின் அளவு தான் ஏ. இப்போ இங்க வந்து 8 அப்படின்றதுதான் என்னுடைய ஏ. அப்ப இங்க என்னது 8 இன்ட்டு 8 அப்படின்னு இருக்கும். இதை 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா 2ன்னு வரும். அப்போ 2 8s 16. ஸோ 16 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் 3 அதுதான் என்னுடைய ஏரியா. அடுத்தது சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு கொடுத்துட்டாங்க. பரப்பளவு ஏரியா கொடுத்துட்டாங்க. ஏரியா என்னது 4 ஸ்கொயர் ரூட் 3. அதன் ஒவ்வொரு பக்கத்தின் அளவு என்னன்னு கேக்குறாங்க. ஏரியா ஃபார்முலா என்னது ஸ்கொயர் ரூட் 3/4 ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் ரூட் 3. ஸோ இந்த ஸ்கொயர் ரூட் 3 ஸ்கொயர் ரூட் 3 கேன்சல் ஆயிடும். ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 4 இங்க வந்துருமா. அப்போ 4 இன்ட்டு 4, அப்போ ஏ என்னது நமக்கு 4 அப்படின்னு கிடைச்சிருமா. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒரு சமபக்க முக்கோணத்தின் ஒவ்வொரு பக்கத்தின் அளவு 2 ஸ்கொயர் ரூட் 3 சென்டிமீட்டர் எனில் அதன் உயரத்தின் நீளம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ சமபக்க முக்கோணம் இருக்கு, அந்த உயரம் என்னன்னு கேக்குறாங்க. இது ஹெச், இதெல்லாம் தான் ஏ. ஸோ இந்த ஹெச்சையும் ஏயையும் ரிலேட் பண்ற மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கு, ஞாபகம் இருக்கா? ஹெச் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் 3/2 இன்ட்டு ஏ அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஏ தான் இப்ப நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2 ஸ்கொயர் ரூட் 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 கேன்சல் ஆயிடும். ஸ்கொயர் ரூட் 3 ஸ்கொயர் ரூட் 3னா 3 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ 3 சென்டிமீட்டர் இதுதான் நம்மளுடைய ஆன்சர். அடுத்த கேள்வி, ஒரு பக்கத்தின் அளவு ஏ உள்ள சதுரத்தின் பரப்பளவு மற்றும் ஒரு பக்கத்தின் அளவு ஏ உள்ள சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு ஆகியவற்றின் விகிதம் என்ன? சோ எதோட விகிதம்? சதுரத்தின் பரப்பளவு. சோ சதுரத்தின் பரப்பளவுனா ஸ்கொயரோடது, ஏ ஸ்கொயர். அதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, சமபக்க முக்கோணம் அப்படின்னா ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளோடைய முக்கோணம். சோ அதுக்கான ஏரியா என்னது, ஸ்கொயர் ரூட் 3/4 ஏ ஸ்கொயர். இப்ப இது ரெண்டுத்துக்கான ரேஷியோ தான் கேக்குறாங்க. ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். அப்ப இங்க 1 இருக்கும். அப்ப எல்சிஎம் எடுக்கிறப்ப இங்க என்ன வந்துடும், 4:2 ஸ்கொயர் ரூட் 3. அப்ப ரேஷியோ 4:2 ஸ்கொயர் ரூட் 3. ஒரு பக்கத்தின் அளவு எக்ஸ் உள்ள சதுரத்தின் பரப்பளவும் அடிப்பக்கத்தின் அளவு எக்ஸ் உள்ள ஒரு முக்கோணத்தின் பரப்பளவும் சமமாக இருக்கும் எனில் முக்கோணத்தின் உயரம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சதுரம் இருக்கு, அந்த சதுரத்தோட பக்கங்களின் அளவு எக்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ அதனுடைய பரப்பளவு அப்ப என்ன வந்துடும், எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்குன்னு பாருங்க, அடிப்பக்கம் அளவு எக்ஸ் உள்ள ஒரு முக்கோணத்தின் பரப்பளவு சமமாக, ஏதோ ஒரு முக்கோணம், என்ன முக்கோணம் சொல்ல. அப்ப ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட், பேஸ் தான் அடிப்பக்கம் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சோ எனக்கு ஹைட் என்னன்னு தெரியாது, ஹெச். இந்த ஹைட் தான் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ அப்ப இந்த ஒரு எக்ஸ் கேன்சல் ஆயிடுமா, இந்த 2 இந்த பக்கம் வந்துடும். அப்ப 2x ஈக்குவல் டு ஹெச். அப்ப ஹெச்சோட வேல்யூ நமக்கு 2x அப்படின்னு கிடைச்சிடும். அடுத்த கேள்வி, ஒரு இரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு 14 சென்டிமீட்டர். இரு சமபக்க முக்கோணம் அப்படின்னா ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள், ரெண்டு பக்கம் சமமா இருக்கு. அதோட சுற்றளவு பெரிமீட்டர் வந்து எனக்கு 14 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 61 கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, இரு சமபக்க அப்படின்னா ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிளோட சுற்றளவு 14 சென்டிமீட்டர். ஸோ இதனுடைய பெரிமீட்டர் எனக்கு 14 சென்டிமீட்டர். ஸோ ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் தான் என்னது, ரெண்டு பக்கம் சமமா இருக்கும், இன்னொரு பக்கம் எனக்கு என்னமா இருக்கும் அப்படின்னா வித்தியாசமா இருக்கும். இப்ப அடுத்தது, அதன் பக்கவாட்டு பக்கம் மற்றும் அடிப்பக்கம் 5:4 என்ற விகிதத்தில் உள்ளன எனில் முக்கோணத்தின் பரப்பளவு என்ன? பக்கவாட்டு பக்கம் அடிப்பக்கம் அப்படின்னா எனக்கு இங்க இது ரெண்டு, இது அடிப்பக்கம், இது பக்கவாட்டு பக்கம், சரியா? சோ இந்த ரேஷியோ வந்து இது 5x இது 4x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப எனக்கு ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள்ல ரெண்டு சைடு சேமா இருக்குமா, அப்ப இது 5xனா இதுவும் 5x தான். அப்ப இதுதான் எனக்கு 3 பக்கத்துல இருக்கக்கூடிய சைடு. இப்ப எனக்கு பெரிமீட்டர் சுற்றளவு 14ன்னு தெரியும். அப்ப இங்க என்ன பண்ணலாம், 5x plus 5x plus 4x. சோ இதை ஆட் பண்ணாலும் 14x தான் இருக்கு.
சோ அப்ப இந்த சுற்றளவு 14x ஈக்குவல் டு 14 அப்படின்னு வந்துரும். அப்ப x 1. அப்ப எனக்கு ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிளோட சைடு என்னது? இது 5, இது 5, இது 4 அப்படின்னு வந்துருமா? x 1னா இப்ப என்ன கேட்டிருக்காங்க? முக்கோணத்தின் பரப்பளவு என்ன? அதான் கேக்குறாங்க. சோ முக்கோணத்தின் பரப்பளவு என்னது? half into base into height போட்டா நமக்கு கிடைச்சிட போகுது இல்லையா? சோ 61th கொஸ்டினுக்கு எனக்கு என்ன வந்துரும்? half into base into height. சோ half base வந்து 5. height என்ன போடணும் இங்க? அதான் வந்து நமக்கு அடுத்த கொஸ்டின். சோ height என்ன போட வேண்டியது இருக்கும்? ஞாபகம் இருக்கா? சோ height என்ன போடணும்? எனக்கு இங்க half into base into h கிடையாது ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிளுக்கு. சோ ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிளுக்கு ஏரியா ஃபார்முலா வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் s into s minus a s minus b s minus c. ஓகேவா? sன்றது எனக்கு என்ன அப்படின்னா half of a plus b plus c. சோ a வந்து 5 5 4 அப்படின்னு வந்துரும். சோ 5 plus 5 plus 4 14/2 7 அப்படின்னு கிடைக்கும் இல்லையா? சோ 14/2 7 அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7. அடுத்து இங்க 7 minus 5, இது 7 minus 5, இது 7 minus 4. அப்ப இங்க என்னது? 2 2 இங்க 3 அப்படின்னு கிடைக்கும். இப்போ எனக்கு இந்த ஏரியா தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்களா? சோ இப்போ இந்த ரெண்டு 2 சேர்ந்து நமக்கு என்ன வந்துரும்? ஒரு 2வா வெளியில வந்துரும். ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 7 into 3 அப்படின்னு இருக்கும். சோ 21. 2 ஸ்கொயர் ரூட் 21 எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் D ல இருக்கு. சோ அடுத்த கேள்வி, ஒரு முக்கோண பலகையின் பக்கங்கள் முறையே 13, 14, 15 ஆகும். முக்கோணத்தின் 1 மீட்டர் ஸ்கொயர் அளவை வர்ணம் அடிக்க கலர் பண்றதுக்கு 8.25 சோ 8.75 rupees செலவு ஆகும். எனில் முக்கோண பலகை முழுவதையும் வர்ணம் அடிக்க எவ்வளவு செலவாகும்? அதான் கேக்குறாங்க. சோ எனக்கு வந்து 1 மீட்டர் ஸ்கொயர் அடிக்கிறதுக்கு 8.75 ரூபாய் வந்து செலவாகுது. ஓகேவா? இப்ப எனக்கு முக்கோண பலகையோட பக்கங்கள் 13, 14, 15 அப்படின்னு இருக்கா? சோ 13, 14, 15 அப்படின்றது நமக்கு என்ன தெரியுது? A வந்து 13, B வந்து 14, C வந்து 15. சோ இது வந்து ஸ்கேல் இன் ட்ரையாங்கிள், அசம பக்க முக்கோணம். அப்ப இங்க ஏரியா ஃபார்முலா போன வாட்டி போட்ட மாதிரி அதேதான், ஸ்கொயர் ரூட் ஆஃப் s இன்ட்டு. ஓகேவா? சோ அதே ஃபார்முலா தான், ஸ்கொயர் ரூட் ஆஃப் s இன்ட்டு s மைனஸ் a s மைனஸ் b s மைனஸ் c அப்படின்னு கிடைச்சிரும். சோ அப்ப இங்க s வேல்யூ என்னது? எனக்கு half இன்ட்டு a பிளஸ் b பிளஸ் c. சோ a b c அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப இது என்னது? 2 3. So first unit digitல இருந்து ஆரம்பிக்கணுமா? So 7 7 plus 5 எனக்கு 12, மிச்சம் 1 இருக்கும். So 42, half of 42 which is equal to 21. இதான் என்னுடைய s. அப்ப a equal to square root of 21. இங்க 21 minus 13, 21 minus 14, 21 minus 15 அப்படின்னு இருக்கும். So 21 minus 15 அப்படின்னா 6 வந்துருமா? அடுத்து 21 minus 14 அப்படின்னா 7. 21 minus 13 அப்படின்னா எனக்கு 8 அப்படின்னு கிடைச்சிரும். சோ இப்போ இங்க ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள வேணும். அப்ப ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இந்த 21 நான் பிரிச்சு எழுதிக்கிறேன் 7 into 3 அப்படின்னு. இப்போ இந்த 6 நான் பிரிச்சு எழுதிக்கலாம் 2 into 3. இப்போ 7 into 8 அப்படின்னு இருக்கு. இப்போ 2 7 இருக்கு. சோ வெளியில ஒரு 7 வரும். 2 3 இருக்கு. வெளியில ஒரு 3 வரும். இப்போ இங்க 8 2s are 16. 16 ஓட ஸ்கொயர் ரூட் நமக்கு என்ன தெரியும்? 4 அப்படின்னு தெரியுமா? ஏரியா என்னது? 7 3s are 21. 21 into 4 னா 84. இதுதான் நம்மளுடைய ஏரியா. பட் ஆனா இங்க ஏரியாவா கேட்டிருந்தாங்க? என்ன கேட்டிருந்தாங்க? எனக்கு 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 8.75. அப்ப 84 மீட்டர் ஸ்கொயருக்கு என்னது? 84 into 8.75. 8.75 நம்ம எப்படி எழுதலாம்? 8.75 8 3/4 இல்லையா? அப்போ இங்க நான் ரேஷியோல எழுது, சரி ஃபிராக்ஷன்ல எழுதுனா 8 4s are 32 plus 3 35. So 35/4 அப்படின்னு இருக்கும். இதை 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா 21 இருக்குமா? அப்போ 35 into 20 அப்படின்னு போட்டா 700 அப்படின்னு வரும். அடுத்து 35 into 1 போடலாம். ஸோ 735 rupees அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் B இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி, ஒரு செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு 20 சென்டிமீட்டர் ஸ்கொயர். செங்கோண முக்கோணம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அதுக்கான பரப்பளவு எனக்கு 20 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏரியா வந்து 20 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ செங்கோண முக்கோணம், ஸோ இதுதான் என்னுடைய செங்கோண முக்கோணம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு வச்சுக்கலாம். அதனுடைய பரப்பளவு எனக்கு 20 மீட்டர் ஸ்கொயர்னு சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, 20 சென்டிமீட்டர் ஸ்கொயர். என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா? மற்றும் செங்கோணத்தை உடைய ஒரு பக்கத்தின் அளவு 4 சென்டிமீட்டர் எனில் கர்ணத்தின் உயரமானது. சோ இங்க ஒரு பக்கம் இருக்கு, இது வந்து 4 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செங்கோணத்தை உடைய ஒரு பக்கத்தின் அளவு 4 சென்டிமீட்டர். செங்கோணம் இருக்கிற ஒரு பக்கத்தின் அளவு எனக்கு 4 சென்டிமீட்டர். அடிப்பக்கம்னு கொடுக்கல, அப்போ இதுதான் அந்த ஒரு இது இருக்குது 4 சென்டிமீட்டர்.
இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. கர்ணத்தின் உயரமானது அப்படின்னா இதான் எனக்கு வந்து கர்ணம், இதான் என்னுடைய ஹைப்போட்டென்யூஸ். ஆனா அந்த ஹைப்போட்டென்யூஸ் கேட்கல. சோ அதோட உயரம் இது என்ன அப்படின்றதுதான், இதுதான் எனக்கு என்ன கொஸ்டின், இந்த டிஸ்டன்ஸ் தான் என்னன்னு கேக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணும், அடிப்பக்கம் கண்டுபிடிக்கலாமா? ஏரியால இருந்து ஹாஃப் இன்ட்டு பேஸ் அடிப்பக்கம் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், இன்ட்டு ஹைட்டு 4 ஈக்குவல் டு 20 அப்படின்னு போட்டா இங்க என்ன வந்துடும், 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா 5, அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு 2 10. அப்ப இது வந்து எனக்கு 10 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்துருச்சு. இது 4 சென்டிமீட்டர், இது 10 சென்டிமீட்டர். இப்ப நான் என்ன பண்ணலாம், இந்த ஹைப்போட்டென்யூஸ் என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஹைப்போட்டென்யூஸ் என்ன வந்துடும், ஹைப்போட்டென்யூஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படின்னு போட்டா என்ன வந்துடும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயரா என்னது பிளஸ் 4 ஸ்கொயரா அப்படின்ற டவுட்லாம் வரும். ஸோ கர்ணம்க்கு வந்து எனக்கு எப்பயுமே இங்க நடுவில் என்னதான் இருக்கும், பிளஸ் தான் இருக்கும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர். அப்போ இது என்னது 100 பிளஸ் 16 அப்படின்னு இருக்கும். ஸோ 100 பிளஸ் 16 அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 116 இல்லையா? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 116 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த 116 நான் வந்து நமக்கு ஏத்த மாதிரி ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியில எடுத்து எழுதுறோம். ஸோ 2 ஸ்கொயர் ரூட் 29 வருது. 116 4 இன்ட்டு 29 எழுதலாம். ஸோ இந்த 4 ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளில வரப்போ 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் 29 அப்படின்னு கிடைச்சிருச்சு. இப்போ எனக்கு கிடைச்சது இந்த பக்கம் தான், 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் 29. எனக்கு வேணும்ன்றது இதுதான் வேணும். அப்ப நான் வந்து இந்த ட்ரையாங்கிள கன்சிடர் பண்றேன்னு வைங்க. இந்த பக்கமா கன்சிடர் பண்ணா இதான் என்னுடைய அடிப்பக்கம் இல்லையா? சோ இதான் அடிப்பக்கம். அப்போ ஹாஃப் இன்ட்டு பேஸ் 2 இன்ட்டு 29. இங்க இதுதான் என்னுடைய ஹைட். சோ இந்த ஹைட் தான் எனக்கு என்னன்னு வேணும். சோ எக்ஸ். சோ இதோட இதுவும் எனக்கு என்னது, அதே 20 தான். ஏன்னா ஒரே ஏரியா தான். ஆனா நான் வேற பக்கமா பார்த்து ட்ரையாங்கிள் எழுதுறேன், அவ்வளவுதான். சோ இது 20 அப்படின்னு கிடைச்சிடும். இந்த ரெண்டு கேன்சல் ஆயிருமா? அப்ப எக்ஸ் என்ன வந்துடும், 20. இங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் 29 இருக்கு. அப்போ 20 பை ஸ்கொயர் ரூட் 29. அதுதான் எனக்கு என்னது, கர்ணத்தின் உயரம். சோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு ஒத்த முக்கோணங்களின் பரப்பளவுகள் முறையே 12 சென்டிமீட்டர் ஸ்கொயர் மற்றும் 48 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஒத்த முக்கோணங்கள் அப்படின்னா சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். ஸோ சிமிலர் ட்ரையாங்கிள் இருக்குல்ல, ஸோ அதை பொறுத்த வரைக்கும் எனக்கு பரப்பளவு எப்படி இருக்குன்னா 12 48 அப்படின்னு இருக்கு. ஸோ 2 சிமிலர் ட்ரையாங்கிள் இருக்கு. ஸோ சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் அதை தான் நம்ம வந்து ஒத்த மதிப்புள்ள ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய ஏரியா 12 48 அப்படின்னு இருக்கு, 2 முக்கோணத்துடைய ஏரியா. சிறிய முக்கோணத்தின் உயரம் 2.1 சென்டிமீட்டர். இதுதானே சிறிய முக்கோணம். சோ இதோட உயரம் வந்து 2.1 சென்டிமீட்டர். இது வந்து எனக்கு வந்து ஏரியா கொடுத்துருக்காங்க. இது சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல, இதுவும் சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல. இப்ப என்ன கேட்டிருக்காங்க, எனில் தொடர்புடைய பெரிய முக்கோணத்தின் உயரம் என்ன? சோ இங்க பெரிய முக்கோணத்தோட உயரம் என்னன்னு கேக்குறாங்க. நமக்கு ட்ரையாங்கிள்னால என்னது, ஏரியா ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். ஸோ அப்போ ஏரியாவும் ஹைட்டும் எனக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இல்லையா? ஸோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ A1 by A2 ஈக்குவல் டு H1 by H2 அப்படின்னு வச்சுக்கலாமா? ஸோ இது வந்து A1 H1, இது A2 H2 அப்படின்னு வச்சுக்கிட்டா A1 48, A2 எனக்கு என்னது 12, H1 தெரியாது. அப்போ H2 2.1 அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ இதை 12 டேபிள்ல கேன்சல் பண்ணா என்ன ஒரு 4ன்னு வருமா? அப்போ H1 ஈக்குவல் டு 4 into 2.1 which is equal to 8.4 centimeter அப்படின்னு இருக்கும். So 8.4 centimeter எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஆப்ஷன் D ல இருக்கு. அடுத்த கேள்வி, ட்ரையாங்கிள் ABC மற்றும் ட்ரையாங்கிள் DEF ஆகியவை ஒத்த 2 முக்கோணங்கள். ஸோ இங்கேயும் சிமிலர் ட்ரையாங்கிள் பிரின்சிபல் தான். அவற்றின் BC ஈக்குவல் டு 4, EF ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர் மற்றும் பரப்பளவு ட்ரையாங்கிள் ஏபிசியின் பரப்பளவு 64 சென்டிமீட்டர் ஸ்கொயர். எனில் ட்ரையாங்கிள் DEF-இன் பரப்பளவு. ஸோ அப்போ இங்க 2 ட்ரையாங்கிள் சொல்லியிருக்காங்க, ஏபிசி டிஇஎஃப். ஸோ ஃபர்ஸ்ட் அதை வரைஞ்சிக்கலாமா? 65வது கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அதை வரைஞ்சுக்கிறேன். ஸோ ஏபிசி. ஸோ சிமிலர் ட்ரையாங்கிள்னா இங்க ஏ இருக்கிற இடத்துல டி இருக்கணும், இஎஃப். ஸோ இதுதான் ஏ இருக்கிற இடத்துல டி, பி இருக்கிற இடத்துல இ, சி இருக்கிற இடத்துல எஃப். இதுதான் சிமிலர் ட்ரையாங்கிள். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, பிசிடியா என்ன கொடுத்திருந்தாங்க, பிசி வந்து 4, இஎஃப் வந்து 5. பிசி வந்து 4, இஎஃப் வந்து 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ட்ரையாங்கிள் ஏபிசியின் பரப்பளவு 64 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதோட பரப்பளவு 64 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ இதோட பரப்பளவு என்ன அப்படின்னு தான் கேக்குறாங்க. ஸோ இப்போ சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு வந்துட்டா என்ன வரும்னா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி டிவைடட் பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டிஇஎஃப். ஓகேவா? ஸோ இது 2 ட்ரையாங்கிளையும் எனக்கு இந்த ஒரு சைடு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதையே நான் என்ன பண்ணலாம், ஸ்கொயர் பண்ணி எழுதலாம்.
சோ இதை நான் எப்படி எழுதலாம்னா பிசி ஸ்கொயர் பை இஎஃப் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். பிசி எனக்கு 4 ஸ்கொயர், பிசி 4, ஸோ 4 ஸ்கொயர், இஎஃப் வந்து 5 ஸ்கொயர், விச் இஸ் ஈக்குவல் டு 16/25 அப்படின்னு கிடைச்சிடும். இப்போ நமக்கு என்ன தெரியும், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசின்னு தெரியும். ஸோ 64 பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டிஇஎஃப் ஈக்குவல் டு 16/25. இப்போ இதை 16 டேபிள்ல கேன்சல் பண்ணா 4ன்னு வருமா? அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டிஎஃப் வேணும்னா 25 × 4 100 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது எல்லாமே நமக்கு இப்போ ஏரியா இதுல வராது, ஜாமெண்ட்ரி டாபிக்கு கீழே வரும். ஸோ அங்க இருந்து இங்க நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்த கேள்வி பாருங்க, ஒரு சதுரத்தின் சுற்றளவு மற்றும் ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு ஆகிய இரண்டும் சமமாக இருக்கிறது. சதுரத்தின் சுற்றளவு, ஸோ ஸ்கொயரோட பெரிமீட்டர், பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர். ஒரு சமபக்க முக்கோணம் அப்படின்னா என்னது, ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள், எல்லா பக்கமும் சேமா இருக்கு. ஸோ ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள், ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளோட பரப்பளவு, ஸோ ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் சேமா இருக்கு. சதுரத்தின் மூலை விட்டத்தின் நீளம், ஸோ சதுரத்தோடைய டயக்னல் வந்து 12√2 சென்டிமீட்டர் எனில் முக்கோணத்தின் பரப்பளவு என்ன? ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் தான் என்ன. இப்போ எனக்கு டி ஈக்குவல் டு 12√2 இருக்கு. இங்க டி டயக்னல் நமக்கு என்னது, ஸ்கொயர் இருக்கு. டி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு √2வா? அப்போ இந்த ஏ தான் எனக்கு 12. அப்போ பக்கம் வந்து 12 அப்படின்னு கிடைச்சிடும். பக்கம் 12 அப்படின்னா இங்க பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் என்னது, 4 × a, அப்போ 4 × 12 which is equal to 48. அப்போ ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் எனக்கு என்னது, 48 அப்படின்னு தான் வரணும். ஆனா இங்க ஆப்ஷன்ல இருக்கா, இல்ல. அப்போ என்ன நமக்கு கொஸ்டின் எரரா இல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு இங்க சால்வ் பண்றது பார்க்கலாமா? இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஏ 12 எடுத்துட்டாங்க. ஸோ சதுரத்தின் சுற்றளவு 48 வந்துருச்சு. இப்போ முக்கோணத்தின் ஒவ்வொரு பக்கத்தின் அளவு அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ இங்க என்னதான் அப்படின்னா, இங்க கொடுத்துருக்கிறது முக்கோணத்தின் பரப்பளவு ஆகிய இரண்டும் சமம்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனா இங்க எடுத்துக்கிறது எனக்கு என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, இது ரெண்டத்தோட பரப்பளவும் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ இதுவும் பெரிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. பெரிமீட்டர் எனக்கு என்னது, ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளுக்கு 3a வா, 3a. அப்போ 3a இங்க பெரிமீட்டர், அதாவது அந்த முக்கோணத்துடைய சைடு கிடைச்சிடும். சோ இப்போ இந்த 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா 4, அது வந்து 16 அப்படின்னு கிடைக்கும். இப்போ முக்கோணத்தின் பரப்பளவு வேணும் அப்படின்னா என்னது, √3/4 a ஸ்கொயர் அப்படின்னு கிடைச்சிருமா? சோ அப்ப a வந்து எனக்கு 16 × 16. இதை 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா 4, 16 × 4 64. ஸோ 64 √3 ஆன்சர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்ப இங்க கொஸ்டின் இங்க என்னது, எனக்கு பரப்பளவு இல்ல, சுற்றளவு. ஓகேவா? சோ அடுத்த கேள்வி பாருங்க, ஒரு சமபக்க முக்கோணத்தின் ஒவ்வொரு பக்கத்தின் அளவையும் 2 சென்டிமீட்டர் அதிகரித்தால் அதன் பரப்பளவில் 2√3 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அதிகரிக்கும் எனில் முக்கோணத்தின் பக்கத்தின் நீளம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ சமபக்க முக்கோணம் இருக்கு. ஸோ சமபக்க முக்கோணம் அப்படின்னா ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் இருக்கு. ஸோ அந்த ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்ல அந்த சைடை வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்காங்களா, ஒவ்வொரு பக்கத்தின் அளவையும் 2 சென்டிமீட்டர் அதிகரிக்கணும். இப்ப ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளோட அளவு இங்க ஏன்னு இருக்குன்னு வைங்க. இப்ப நான் இதை வந்து எல்லா பக்கமும் 2 சென்டிமீட்டர் வந்து இன்க்ரீஸ் பண்றேன், அதிகரிக்கிறேன். அப்படி அதிகரிக்கிறப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, அதிகரித்தால் அதன் பரப்பளவில் 2√3 அதிகரிக்கும். சோ அப்ப இங்க இருக்கிற இதனுடைய ஏரியா மைனஸ் இங்க இருக்கிற இந்த ஏரியா, ஒரிஜினல் ஏரியா, எனக்கு இந்த டிஃபரன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா 2√3 அப்படின்னு ஜாஸ்தி ஆகுது. எனில் முக்கோணத்தின் பக்கத்தின் நீளம் என்ன? அப்ப இங்க ஃபர்ஸ்ட் எனக்கு ஏரியா ஃபார்முலா என்னது, இந்த இதுக்கு √3/4 a ஸ்கொயரா, அப்ப a + 2 ஹோல் ஸ்கொயர். இங்க என்னது, √3/4 a ஸ்கொயர் ஈக்குவல் டு 2√3. எல்லாத்துலயுமே √3 இருக்கு. சோ அப்ப நான் வந்து கேன்சல் பண்ணிடுறேன். அதுக்கு அடுத்து இங்க 4 இருக்கு, அது அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடலாம்னு வைங்களேன். a + 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 இங்க வந்துச்சுன்னா 2 4s are 8. அப்போ a + b ஹோல் ஸ்கொயருக்கு a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + 2a அப்படின்னு இருக்கும். ஸோ 4a மைனஸ் a ஸ்கொயர் ஈக்குவல் டு 8. ஸோ பிளஸ் a ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் 0 ஆயிடும். அப்போ 4a வந்து நான் இந்த பக்கம் வச்சுக்கிறேன். 4 அங்க போச்சுன்னா 8 - 4 4. அப்போ a வந்து 1 அப்படின்னு கிடைக்கும். இங்க என்னதான் கேட்டிருந்தாங்க, முக்கோணத்தின் பக்கத்தின் நீளம் தான். அப்போ 1 சென்டிமீட்டர். அதான் நம்மளுடைய கரெக்டான ஆன்சர். ஒரு சதுரத்தின் ஒவ்வொரு பக்கத்தின் அளவும் ஒரு சமபக்க முக்கோணத்தின் ஒவ்வொரு பக்கத்தின் அளவும் சமமாக இருக்கும் எனில் அவற்றின் பரப்பளவுகளின் விகிதம் முறை. இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு சதுரத்தின் ஒவ்வொரு பக்கத்தின் அளவும், சோ சதுரத்துல ஒவ்வொரு பக்கத்தின் அளவும் ஒரு சமபக்க முக்கோணத்தின் ஒவ்வொரு பக்கத்தின் அளவும் சமமாக இருக்கும்.
சோ அப்போ இங்க சதுரத்துல இருக்கக்கூடிய இந்த ஏஏவும் எனக்கு இங்க சமபக்க முக்கோணத்துல இருக்கக்கூடிய இந்த ஏஏவும் சேமா இருக்கு. ஏழு அவற்றின் பரப்பளவுகளின் விகிதம். சோ ஏரியாவோட ரேஷியோ இது ஏற்கனவே பார்த்தோமோ. சோ ஏ ஸ்கொயர்னு இங்க ஏரியா வந்து எனக்கு ஸ்கொயர் ரூட் 3/4 ஏ ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். சோ இந்த ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுமா, ஸ்கொயர் ரூட் 3/4 அப்படின்னு இருக்கு, இங்க 1 இருக்கு. அப்ப ரேஷியோ என்னது 4 ஸ்கொயர் ரூட் 3. சோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒரு சதுரத்தின் உட்புறம் மற்றும் சுற்றுப்புறத்தில் உள்ள இரு வட்டங்களின் பரப்பளவுகளின் விகிதங்கள் என்ன? சோ ஒரு சதுரம் இருக்கு, ஒரு சதுரத்தின் உட்புறம் மற்றும் சுற்றுப்புறத்தில் உள்ள இரு வட்டங்கள். உட்புறம்னா உள்ள இன்ஸ்கிரைப் பண்றோம், அதுக்கப்புறம் சுற்றுப்புறத்தில் அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த சுற்றுப்புறத்தை ஜாயின் பண்ற மாதிரியும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா சர்க்கம்ஸ்கிரைப்டும் நான் சர்க்கிள் வரைகிறேன். இரு வட்டங்களின் பரப்பளவுகளின் விகிதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த டயக்ராம் கொஞ்சம் நான் வரைஞ்சது நல்லா இல்லைன்றதுனால நான் என்ன பண்றேன், இங்க இருந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க பாருங்க, இதான் எனக்கான சதுரம். சோ இந்த சதுரத்துல ஃபர்ஸ்ட் உள்வட்டம் உட்புறம் எனக்கு ஒண்ணு வரைஞ்சிருக்காங்க. சோ உட்புறம் வந்து ஒரு சர்க்கிள் இருக்கு. சோ இப்ப என்ன கேட்டிருக்காங்க எனக்கு கொஸ்டின்ல, இரு வட்டங்களின் பரப்பளவுகளின் விகிதம். இப்ப எனக்கு உள்வட்டத்தோடைய பரப்பளவு ஃபர்ஸ்ட் நான் எழுதுறேன்னு வைங்க. சோ ஏரியா ஆஃப் இன்ஸ்கிரைப்டு சர்க்கிள். ஓகேவா? சோ இது என்னது, இதுதான் என்னுடைய ரேடியஸ், ஆரம். ஆரம் என்னது, எனக்கு இது வந்து ஏ அப்படின்னு வச்சுக்கிட்டா ஆரம் வந்து இது a/2வா. சோ அப்போ இங்க a/2 அப்படின்னு இருக்கும். சோ a/2 அதுதான் வந்து எனக்கு 6. அப்போ இங்க ஏரியா வேணும்னா பை ஆர் ஸ்கொயர். சோ பை இன்ட்டு a/2 ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? சோ பை இன்ட்டு a/2 ஸ்கொயர். இதுதான் இன்ஸ்கிரைப்டு சர்க்கிள். இப்போ வெளியில இருக்கிற இந்த சர்க்கம்ஸ்கிரைப்டு சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம், வெளிவட்டம். இப்போ இங்க எனக்கு என்ன வந்துரும், இந்த வெளிவட்டத்தை வேற கலர் வச்சு காமிக்கிறேன்னு வைங்க. இங்க இப்ப எனக்கு ரேடியஸ் என்னது, இந்த மூளை விட்டம் இருக்குல்ல, அதுதான் என்னுடைய விட்டமா இருக்க போகுது. இப்போ இங்க ரேடியஸ் என்னது, எனக்கு மூளை விட்டத்துல பாதி, அதான் என்னுடைய ரேடியஸ். மூளை விட்டம் என்னது, எனக்கு இங்க ஏ இருக்கு. அப்போ மூளை விட்டம் a ஸ்கொயர் ரூட் 2/2 அப்படின்னு இருக்கும். அப்போ இது ஸ்கொயர் ரூட் 2 இங்க கேன்சல் ஆச்சுன்னா a ஸ்கொயர் ரூட் 2 அப்படின்னு இருக்கும். சோ அப்ப இங்க பை இன்ட்டு a ஸ்கொயர் ரூட் 2 ஹோல் ஸ்கொயர். இப்போ இது ரெண்டத்தோட ரேஷியோ தான் வந்து நமக்கு கேக்குறாங்க. சோ இது ரெண்டத்தோட ரேஷியோ என்ன வந்துரும், இந்த பை கேன்சல் ஆயிடுமா. சோ அதுக்கப்புறம் எனக்கு a ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். இங்க 1/2 இருக்கும், இங்க இங்க ஸ்கொயர் வேற இருக்கு. சோ அப்போ 1/4. இங்க என்னது ஸ்கொயர் ரூட் 2னா 2 அப்படின்னு இருக்கும். அப்ப இங்க ரேஷியோ வேணும் அப்படின்னா 2:4 அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் 1:2 அப்படின்னு ரேஷியோ கிடைச்சிரும். இது என்ன ரேஷியோ, இன்ஸ்கிரைப்டு டு சர்க்கம்ஸ்கிரைப்டு ரேஷியோ தான் 1:2. சோ இங்க என்ன, இரு வட்டங்களின் ரேஷியோ அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சோ 1:2 இதான் நம்மளுடைய ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க, ஒரு சமபக்க முக்கோணத்தின் உட்புறம் மற்றும் சுற்றுப்புறத்தில் உள்ள இரு வட்டங்களின் பரப்பளவு. இங்க சதுரத்தின் உட்புறம் மற்றும் சுற்றுப்புறம் அப்படின்னு போட்டிருந்தாங்களா, இங்க சமபக்க முக்கோணத்துல எனக்கு உட்புறம். சோ சமபக்க முக்கோணம் இருக்கு, அதுல உள்ள இன்ஸ்கிரைப்டு சர்க்கிள் ஒண்ணு வரைகிறோம், சர்க்கம்ஸ்கிரைப்டு வெளிவட்டத்துல சர்க்கம்ஸ்கிரைப்டு சர்க்கிள் ஒண்ணு வரைகிறோம். சோ அது ரெண்டத்தோடைய வட்டங்களின் என்ன கேட்டிருக்காங்க, பரப்பளவுகளின் விகிதங்கள் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ அப்ப இங்க எப்படி போட்டிருக்காங்கன்னு பாக்கலாமா. உள்வட்டத்தின் ஆரம், ஃபர்ஸ்ட் வந்து உள்வட்டம் இன்ஸ்கிரைப்டு சர்க்கிள் மட்டும் எடுத்துக்கிறேன். சோ இங்க ஆரம் என்னவா இருக்கும், எனக்கு இந்த ரேடியஸ் நான் என்னவா எடுத்துக்கலாம், ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாமா. ஓகேவா? சோ இந்த ரேடியஸ் வந்து நான் ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப இங்க என்ன கேட்டிருக்காங்க, இரு வட்டங்களின் பரப்பளவுகளின் விகிதங்கள். சோ அப்ப இங்க பரப்பளவு என்ன வந்துரும், பை ஆர் ஸ்கொயர். இது வந்து ஏரியா ஆஃப் இன்ஸ்கிரைப்டு சர்க்கிள். சோ இது வந்து நான் ஆர் அப்படின்னு எடுத்திருக்கேன். இப்ப அடுத்து சர்க்கம்ஸ்கிரைப்டு சர்க்கிள் இருக்கா. சோ வெளியில இந்த சர்க்கம்ஸ்கிரைப்டு சர்க்கிள் இருக்கு. சோ வெளியில இந்த ரேடியஸ் எனக்கு என்ன வந்துரும், இதுவும் 6 இதுவும் 6, 2r. அதுதான் வந்து எனக்கு இங்க வரக்கூடிய சர்க்கம்ஸ்கிரைப்டு சர்க்கிளுடைய ஆரம். சோ 2r அப்படின்னு கிடைக்கும். அப்போ இங்க ஆர் ஸ்கொயர்ன்றது 2r ஸ்கொயர் இன்ட்டு பை, இதான் சர்க்கம்ஸ்கிரைப்டு சர்க்கிளுடைய ஏரியா. அப்போ இது ரெண்டுத்துக்கும் ரேஷியோ வேணும்னா பை கேன்சல் ஆயிடும், ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். அப்போ 2 ஸ்கொயர் மட்டும் இருக்கும். அப்போ 1:4 ரேஷியோ. ஓகேவா? சோ இங்க 6, இதுக்கப்புறம் எனக்கு இங்கேயும் இதே மாதிரி ஒரு 6 எக்ஸ்டெண்ட் ஆகும். அதுதான் இங்க கொஸ்டின். இங்க பாருங்க, இதுதான் ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, இங்க ஒரு சர்க்கிள் இன்ஸ்கிரைப் சர்க்கிள் பண்றேன். அப்போ இங்க இருந்து இந்த டிஸ்டன்ஸ் ஆர். சரியா? இப்போ நான் இங்க இருந்து நான் வந்து ஒரு சர்க்கம்ஸ்கிரைப்டு சர்க்கிள் வெளி வட்டத்தை வச்சு வரையினேன் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸும் எனக்கு ஆர்.
அப்போ இங்க இருந்து இந்த டிஸ்டன்ஸும் எனக்கு என்னதுதான் அப்படின்னா r. அப்போ 3 r சேர்ந்ததுதான் எனக்கு ஒரு சமபக்க முக்கோணம். இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா திரும்ப இன்னொரு இடத்துல அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ இங்க ரேஷியோ வந்து எனக்கு 1:4. ஸோ ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு சமபக்க முக்கோணத்தின் ஒவ்வொரு பக்கத்தின் நீளம் 24 சென்டிமீட்டர் ஆகும். அதன் உட்புறம் வரையப்பட்ட வட்டத்தின் பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு சமபக்க முக்கோணம் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் இருக்கு. அதுல ஒவ்வொரு பக்கத்தின் நீளம் 24 சென்டிமீட்டர். அதன் உட்புறம் வரையப்பட்ட வட்டத்தின் பரப்பளவு, உள்ள வரையப்பட்ட வட்டத்தின் பரப்பளவு என்னன்னு கேக்குறாங்க. இதுவும் 24, இதுவும் 24. இந்த ஹைட்டை தான் நம்ம என்ன பண்ணோம், 3 ஆறா பிரிச்சோமா இல்லையா? சோ 3 ஆறா எப்படி பிரிச்சோம்? இங்க பாருங்க, இங்க ட்ரையாங்கிள் இருக்கு. சோ இங்க வந்து நம்ம வட்டம் வரைகிறோம். இதை எப்படி நம்ம 3 ஆறா பிரிச்சோம்? இங்க இருந்து இது ஒரு 6 இல்லையா? அப்ப இந்த பக்கமும் ஒரு 6, அப்புறம் மேல இருக்கதும் ஒரு 6, 3 ஆறா பிரிச்சோம். இப்ப எனக்கு இங்க ஃபர்ஸ்ட் இந்த வட்டத்தோடைய பரப்பளவு வேணும்னா எனக்கு r என்னன்னு தெரியணும். அப்போ இந்த ஹைட் என்னன்னு ஃபர்ஸ்ட் நான் கண்டுபிடிக்கணும். இது 24 அப்படின்னா இந்த பக்கம் என்ன வருது அப்படின்னு போட்டு கண்டுபிடிக்கணுமா? கரெக்டா? சோ அப்போ இதை என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் இதை நான் ஒரு நார்மல் ட்ரையாங்கிளா எடுத்துக்கிறேன். ½ இன்ட்டு இது 24, இது 24, இது 24. ஸோ ½ இன்ட்டு பேஸ் 24. ஹைட் எனக்கு தெரியாது. இது எனக்கு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னா √3/4 a ஸ்கொயர். a வந்து 24. ஸோ 24 ஸ்கொயர் அப்படின்னு போட்டோம். போட்டதுக்கு அப்புறமா எனக்கு இந்த ஹைட் என்னன்னு தெரியுது. அதாவது இந்த a இங்க இதை ஓன்னு வச்சுக்கிறேன்னு வைங்க. ஸோ இந்த ஹைட்டு AO எனக்கு தெரியுது. ஸோ ஹைட் வந்து 12√3 அப்படின்னு கிடைச்சிருச்சு. எப்படி கிடைக்கும்? இந்த 24 கேன்சல் ஆயிடுமா? ஸோ இதை 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 2 அப்படின்னு கிடைக்கும். திரும்ப இதை 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 12. அப்போ h இங்க இருக்கு. 12 √3 தான் ஹெச்சோட வேல்யூ. இப்ப எனக்கு இந்த ஹைட்ன்றது எனக்கு என்னது 3r தான் ஹைட். அப்ப இந்த h நான் 3rன்னு எழுதலாம். அப்ப இங்க இருந்து எனக்கு என்ன கிடைச்சிரும், ரேடியஸ் கிடைச்சிரும் 4 √3ன்னு. 3r 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா 4 √3 அப்படின்னு கிடைச்சிருச்சு. எனக்கு உள்வட்டத்தின் பரப்பளவு வேணும்னா πr². சோ பை வந்து நமக்கு என்ன தெரியும், பை அப்படியே வச்சிருக்காங்க. rக்கு எனக்கு 4 √3 அப்படின்னு √3 ஸ்கொயர். அப்போ 4 ஸ்கொயர் 16, √3 வந்து ஒரு 3 வந்துடும். அப்போ 48 பை. அதுதான் வந்து நம்மளுடைய ஆன்சர். ஸோ 48 பை எங்க இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் டில இருக்கு. அடுத்த கேள்வி. ஒரு சமபக்க முக்கோணத்தின் உட்புறமாக பொறிக்கப்பட்ட வட்டத்தின் பரப்பளவு 462 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் முக்கோணத்தின் சுற்றளவு என்ன? ஒரு சமபக்க முக்கோணம் இருக்கு, அங்க உட்புறமா பொறிக்கப்பட்ட வட்டத்தோட பரப்பளவு, வட்டத்தோட ஏரியா கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சோ இந்த வட்டத்தோட ஏரியா 462. இங்க இருந்து என்ன பண்ணணும், πr² அப்படின்னு போட்டு r கண்டுபிடிக்கணும். சோ r கண்டுபிடிச்சா இதுதான் ஒரு r, இது 2வது r, இது 3வது r. அப்ப ஹைட் வந்து 3r அப்படின்னு போட்டுடலாம். ஹைட் 3rன்னு போட்டு நமக்கு h கிடைச்சிடும். அந்த முக்கோணத்தின் சுற்றளவு கேக்குறாங்களா? அப்ப இந்த 3 சைடு வேணும். h இருக்கு. h வச்சு நான் என்ன பண்ணணும், இந்த a கண்டுபிடிக்கலாமா? எப்படி கண்டுபிடிக்கணும்? √3/2 இன்ட்டு a அப்படின்னு சொன்னோமா? சோ அதுதான் ப்ரொசீஜர். இப்போ 72nd கொஸ்டின். ஃபர்ஸ்ட் என்னது, எனக்கு அந்த வட்டத்தோட பரப்பளவு கொடுத்துட்டாங்க. ஸோ πr² 462. பை வந்து 22/7. இப்போ இதை 22 டேபிள்ல கேன்சல் பண்ணா 2ல 44, மிச்சம் 2, ஸோ 21 இருக்கும். அப்போ r² ஈக்குவல் டு 7 இன்ட்டு 321. அப்புறம் இங்க ஒரு 7 இருக்கு. ஸோ அப்போ இது ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்போ 7 இன்ட்டு √3 அப்படின்னு r வந்துடும் இல்லையா? ஸோ r வந்து 7 இன்ட்டு √3 அப்படின்னு கிடைச்சிருச்சு. எனக்கு இந்த 3r சேர்ந்தாதான் h. அப்போ இங்க உயரம் 3r ஈக்குவல் டு h அப்படின்னு போட்டிருக்காங்க. 3r 3 இன்ட்டு r, இதுதான் நம்மளுடைய h அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஓகேவா? சோ அப்போ இங்க இப்ப நான் ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கிறேன்னு வைங்க. சோ இங்க ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கிறேன். இது a, இது a/2. இங்கதான் எனக்கு என்ன ஹைட் கிடைச்சிருக்கு, 21 √3 அப்படின்னு கிடைச்சிருக்கு. சோ இப்ப எனக்கு a வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், இந்த a ஈக்குவல் டு a/2 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 21 √3 ஹோல் ஸ்கொயர்னு போடலாமா? சோ போட்டுட்டு இந்த ஏஏ இருக்கிறத ஒரே பக்கம் வைக்கணும் அப்படின்றதுனால இந்த a/2 ஹோல் ஸ்கொயரை நான் இந்த பக்கம் எடுத்துட்டு வரேன். சோ எடுத்துட்டு வந்தா 21 √3 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இங்க வந்துடும். சோ a² மைனஸ் இது a²/4. 1ல 1/4 போச்சுன்னா 3/4ன்னு வருமா? சோ 3a²/4 ஈக்குவல் டு 1323 அப்படின்னு கிடைச்சிரும். சோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், 3 டேபிள்ல இது கேன்சல் ஆகுதா அப்படின்னு பாருங்க. 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா 4ல 12, மிச்சம் 1, 4ல 12, அப்புறம் 1, 441 அப்படின்னு இருக்கு. சோ a² ஈக்குவல் டு 4 இன்ட்டு 441 எதோட ஸ்கொயர் வேல்யூ, 21ஓட ஸ்கொயர் வேல்யூ. அப்ப இங்க ஒரு 2 இன்ட்டு இது வந்து ஒரு 21ஓட ஸ்கொயர் வேல்யூ. அப்ப a வேல்யூ 21 இன்ட்டு 2 42. அதுதான் வந்து எனக்கு பக்கங்கள்
ஆனா இங்க பக்கங்கள் கேட்கல, சுற்றளவு கேட்டிருக்காங்க. அப்ப 3a. a வந்து 42, 3a அப்படின்னு போட்டா 42 into 3 எனக்கு என்ன கிடைச்சிரும்? 126. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி, ஒரு சமபக்க முக்கோணத்தின் உயரம் ஸ்கொயர் ரூட் 6 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ உயரம் வந்து ஸ்கொயர் ரூட் 6 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உயரம் ஸ்கொயர் ரூட் 6 சென்டிமீட்டர் அப்படின்னா அதன் பரப்பளவு அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உயரம் வச்சு நான் பக்கம் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ ஹெச் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் 3/2a. இப்போ இந்த ஹெச் தான் ஸ்கொயர் ரூட் 6 விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் 3/2a அப்படின்னு இருக்கும். இப்போ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருக்கத நான் இந்த 3 இந்த இதை எப்படி எழுதலாம்? 2 into 3ன்னு எழுதலாம். அப்போ இந்த 3 கேன்சல் ஆகி ஸ்கொயர் ரூட் 2ன்னு இருக்கும். அப்போ a வந்து 2 into ஸ்கொயர் ரூட் 2. இப்போ இதை வச்சு நான் என்ன பண்ணும்? பரப்பளவு கண்டுபிடிக்கணும். சமபக்க முக்கோணம்னா ஸ்கொயர் ரூட் 3/4 into a ஸ்கொயர். a ஸ்கொயர்னா இதை ஸ்கொயர் பண்ணும். ஸோ 2 ஸ்கொயர் 4, அப்புறம் இந்த ஸ்கொயர் ரூட் 2 ஸ்கொயர்னா 2 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ 4 into 2 இதுதான் a. அப்போ அடுத்து ஒரு 8 இருக்கும். ஸோ அப்போ இந்த 4 கேன்சல் ஆயிடும். 16 வந்துருமா? 8 into 2 16, 16 into ஸ்கொயர் ரூட் 3 அப்படின்னு கிடைக்கும் இல்லையா? ஸோ இப்போ இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. 73ல எனக்கு half into பேஸ் into ஹைட். அந்த பேஸ் ஏ, ஹைட் வந்து ஸ்கொயர் ரூட் 6. இதை எது கூட ஈக்குவேட் பண்ணிருக்காங்க? ஸ்கொயர் ரூட் 3/4 a ஸ்கொயர். இப்படி பண்ணிட்டு இங்க என்ன வேல்யூ வந்திருக்கு அப்படின்னா a வேல்யூ 2 into ஸ்கொயர் ரூட் 2. இதான் a வேல்யூ. நமக்கு இங்க a வேல்யூ என்ன வந்துருந்துச்சு? 2 into ஸ்கொயர் ரூட் 2 வந்துருச்சு. இப்போ அதன் பரப்பளவு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ பரப்பளவு என்னது? ஸ்கொயர் ரூட் 3/4 2 ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர். ஸோ அப்போ இங்க என்ன வந்திருக்கு? 2 ஸ்கொயர் ரூட் 3. இங்க நான் வந்து ஏதாவது தப்பு பண்ணிருப்போம். என்ன பண்ணிருப்போம்? ஆஸ் யூஷுவல் கேர்லெஸ் மிஸ்டேக் தான். ஸோ ஸ்கொயர் ரூட் 3/4 2 ஸ்கொயர் ரூட் இங்க ஹோல் ஸ்கொயர். அப்போ இங்க ஸ்கொயர் ரூட் 3/4 2 ஸ்கொயர்னா 4. 2 ஸ்கொயர்னா 4. அப்புறம் இது வந்து 8. ஸோ மொத்தமே 8 தான் வரும். நான் 2 வாட்டி 8 போட்டேங்க. ஸோ இது வராது. அப்போ இங்க என்னது? 2 ஸ்கொயர் ரூட் 3 தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி, ஒரு சமபக்க முக்கோணத்தின் சராசரியின் நீளம் எக்ஸ் ஆகும் எனில் முக்கோணத்தின் பரப்பளவு என்ன? ஸோ சமபக்க முக்கோணத்தின் சராசரி எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சராசரி எக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு சராசரி எக்ஸ் அப்படின்னா இங்க 3r இருந்துச்சுல, ஸோ அதுதான் வந்து சராசரி எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எடுத்துக்கிட்டா எனில் முக்கோணத்தின் பரப்பளவு என்ன அப்படின்றதான் எனக்கு கொஸ்டின். ஸோ சராசரிய இங்க வந்து எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ எனக்கு இங்க என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் முக்கோணத்தின் பரப்பளவு வேணும்னா இந்த சைடு என்னன்னு கண்டுபிடிக்கணும். இது a, இது a/2. அப்போ இந்த எக்ஸ் வேணும் அப்படின்னா என்னது? a ஸ்கொயர் பிளஸ் a/2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். அப்போ இது வந்து a ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் பை 4. ஸோ a ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் பை 4. 1 பிளஸ் 1/4 அப்படின்னா என்ன வந்துடும்? 5/4 அப்படின்னு கிடைச்சிருமா? கரெக்டா? அப்போ x ஈக்குவல் டு 5 a ஸ்கொயர் பை 4. ஆனா எனக்கு இங்க a தான் வேணும். அப்போ a என்னது? 4x by 5. a ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x by 5 அப்படின்னு இருக்கும். கரெக்ட் தானே? ஸோ a ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்க 1 அப்படின்னா 4x by 5. இங்க ஏன் மைனஸ்ல வந்திருக்கு? ஸோ ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ x வந்து a ஸ்கொயர். ஓகே ஓகே. இங்க a ஈக்குவல் டு, இங்க நான் பித்தாகரஸ் தியரத்தையே தப்பா போட்டிருக்கேன் பாருங்க. இங்க a ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் அல்லது a ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ், ஏன்னா இதுதான் வந்து என்னுடைய கர்ணம் இல்ல. ஸோ அப்போ இதுதான் a ஸ்கொயர். மிச்சம் இருக்கிறது ரெண்டையும் தான் ஆட் பண்ணுவோம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் a/2 ஹோல் ஸ்கொயர்னு. ஸோ அதனால எனக்கு இங்க a ஸ்கொயர் வந்து 4x ஸ்கொயர் பை 3 அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ இங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/4 a ஸ்கொயர் தான் ஃபார்முலா. அப்போ இங்க a ஸ்கொயருக்கு பதிலாக இங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல இருக்கதா சால்வ் பண்ணணும். ஸோ சால்வ் பண்ணோம்னா இந்த 4 கேன்சல் ஆயிடும். இங்க வந்து ஒரு ஸ்கொயர் ரூட் 3 கேன்சல் ஆகி ஒரே ஒரு ஸ்கொயர் ரூட் 3 மட்டும் வரும். அப்போ இங்க ஆன்சர் என்னது? ஆன்சர் என்ன வந்துடும்? எக்ஸ் ஸ்கொயர் பை ஸ்கொயர் ரூட் 3. இங்க எக்ஸ் ஸ்கொயர் பை ஸ்கொயர் ரூட் 3 இல்ல, ஏன்னா இது 3 வந்து கேன்சல் பண்ணாம அப்படியே வச்சிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் ஃபார் டுடே செஷன் பாருங்க. ஒரு சதுரத்தின் பரப்பளவு மற்றும் ஒரு வட்டத்தின் பரப்பளவு ஆகிய இரண்டும் சமமாக இருக்கும். சதுரத்தோட பரப்பளவு, வட்டத்தோட பரப்பளவு ரெண்டும் சமம். பரப்பளவுனா ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் சர்க்கிள் எனில் சதுரத்தின் பக்கம் மற்றும் வட்டத்தின் ஆரங்களின் விகிதம். இங்க என்னது? a ஸ்கொயர். இங்க என்னது? பை r ஸ்கொயர். ஸோ சதுரத்தின் பக்கம் a/r ரேஷியோ தான் என்னன்னு கேக்குறாங்க. a/r ரேஷியோ என்னது? a ஸ்கொயர் ஈக்குவல் டு பை r ஸ்கொயர். இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. a/a/r தான் வேணும். அப்போ a ஸ்கொயர் பை r ஸ்கொயர் ஈக்குவல் டு பை அப்படின்னு வந்துருமா?
அதுக்கப்புறம் இந்த ஸ்கொயரை ரிமூவ் பண்றதுக்கு டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ்னா a by r equal to ஸ்கொயர் ரூட் பை. அப்போ ரேஷியோ என்னது ஸ்கொயர் ரூட் பை இஸ் டு 1. ஸோ ஸ்கொயர் ரூட் பை இஸ் டு 1. ஸோ ஆப்ஷன் A is the correct answer. ஸோ ரிமைனிங் இருக்கிற கொஸ்டினை நாளைக்கு செஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ.